ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, டாபிக்லாம் விடுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்ப்போம். என்னைக்காவது உங்கள் வீட்டுக்கு எப்பயாவது ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா? அந்த ஆபத்து ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் எப்பயாவது நினச்சிருப்பீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஜப்பானில் இருந்திருக்கலாம். ஏன்னா எர்த்குவேக் அதிகமாக வரக்கூடிய நாடு, அங்கே எர்த்குவேக் அதிகமாக இருக்கக்கூடியதுனால நீங்கள் வந்து எர்த்குவேக் அதிகமாக வரும், அதனால நம்ம வீட்டுக்கு அப்புறமா ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னைக்கு ஏதாவது நினச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வருஷத்துல வந்து நீங்க எப்ப வேணா எதிர்பார்க்கக்கூடிய மூமெண்டா இருக்கலாம். அதுதான் எங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் தான் அந்த விஷயம் நடக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதுவும் எர்த்குவேக்கா இல்ல சுனாமியா இல்ல ஃப்ளட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதாங்க இல்லை. அது வந்து ஒயில்ட் ஃபயர், அதாவது காட்டு தீயா பரவக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது மொத்தமா வந்து தன்னோட வழியில போகக்கூடிய எல்லாத்தையும் வந்து தீக்கு இரையா மாத்திட்டு போகக்கூடிய ஒரு காட்டு தீ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ நம்ம சென்னையில இருந்தா கூட வெள்ளம் வரும், ஃப்ளட் வந்து எல்லாத்தையும் வந்து மோசமாக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் நீர் வடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ரீபேக் பண்ணிக்கலாம். ஆனா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிற காட்டு தீ வந்து அப்படி இல்லை. எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். எதெல்லாம் எரியக்கூடிய தன்மையா இருக்கும் அது எல்லாமே எரிஞ்சு மொத்தமா சாம்பலா மாறிடும். அதுதான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கக்கூடிய இந்த ஃபயர் பத்தியும், இந்த ஒயிட் ஃபயர் எதனால நடக்குது, எப்படி நடக்குது, இதற்கான விஷயங்கள் என்ன, இது ஹிஸ்டரிலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயரை பத்தி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஊர்ல மூணுல ரெண்டு பங்கு அளவுக்கே வந்து மொத்தமா தீக்கு ஏரியா இது வரைக்கும் ஆயிருக்கு. இன்னும் கூட தீ பரவிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கு. அதாவது மேற்கு கடற்கரை பகுதியில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு மாநிலம் தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடியது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலே 2வது மோஸ்ட் பாப்புலஸான சிட்டி வந்து, அதாவது மக்கள் தொகையில 2வது அதிகபட்சமா மக்கள் தொகை கூடிய மாநிலமா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி தான் 2வது அதிகமாக கூடிய நகரமா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது அதிகமான அளவுக்கு வருவாய் ஈட்டு தரக்கூடிய ஒரு சிட்டியாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டோவை இங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி தான் இப்போ வந்து இந்த ஃபயர்னால பாதிக்கப்பட்டு தான் அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியா அமைஞ்சிருக்கு. இந்த ஜனவரி 14ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா 23 பேர் வந்து அங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இந்த காட்டுத்தீனால இறந்து போயிருக்காங்க. ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா முன்னாடி நடந்த செய்திகள்ல வந்து 16 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் மக்கள் வந்து இந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் நமக்கு தெரிவிக்குது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கலாம். அதே சமயம் பார்த்தோம்னா அந்த இடத்துல கூட பல வகையான அனிமல்ஸ் வந்து இதை பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதே சமயம் வைல்ட் லைஃப் வந்து கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸோட ஃபயர் வந்து எந்த அளவுக்கு பரவுது, எந்த ஸ்பீட்ல பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 160 170 கிலோமீட்டர்/ஹவர் ஸ்பீட்ல வந்து பரவிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது போற வழியில இது வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது வந்து நாசம் பண்ணிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா 12,400க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது வந்து தீக்கு இரையாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதுக்கான மேஜர் ரீசனா எதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டா லாஸ் ஏஞ்சல்ஸோட கிளைமேட்டும், அதே சமயம் சாண்டா ஆனா வின்ஸ் அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த சாண்டா ஆனா வின்ஸ் அப்படி சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா இது இன்லாண்டில் உருவாக்கக்கூடிய காற்றலைகளை தான் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெசர்டட் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய வறண்ட வானிலையா இருக்கக்கூடிய காற்று வந்து இந்த வழியா பகுதியில வரும்போது இங்க இருக்கிற ட்ரை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷர் லோவர் பண்ணி அதே சமயம் வந்து தீயை வந்து ஈஸியா வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. இதுதான் இது வரைக்கும் கலிபோர்னியா நடந்த வைல்ட் ஃபயருக்கான காரணமா அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கலிபோர்னியா சேர்ந்த ஃபயர் வந்து எப்போ ஆரம்பிச்சு பார்த்தோம்னா சரியா சொன்னா ஜனவரி 7, 2022 ஆரம்பிச்சது சொல்லலாம். ஆனா இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்பவே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி 2ஆம் தேதியே வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வறண்ட வானிலை நிலவும், அந்த வறண்ட வானிலை சரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கதா சொல்றாங்க. நேஷனல் வெதர் சர்வீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான அறிவிப்பை நாங்கள் முன்னாடி வெளியிட்டு இருக்கோம், அதே சமயம் இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடியதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் கூடிய ஸ்ட்ராங் ப்ரிடிக்ஷன் சென்டர் அது வந்து பார்த்தோம்னா அதை எஸ்பிசி அப்படி சொல்றாங்க. அது வந்து ஜனவரி 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு வைல்ட் ஃபயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பர்டிகுலரான த்ரெட்டா இருக்கும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா ஜனவரி 7ஆம் தேதி இது ஆரம்பிச்சிருக்கு.
அதே சமயம் பார்த்தோம்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு கரெக்டாக வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெட் அலர்ட் வார்னிங் அறிவிச்சதுனால தான் இது வரைக்கும் மக்கள் வந்து நல்ல முறையில் எவாக்குவேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த ரெட் அலர்ட் வார்னிங் வந்து எஸ்பிசியும் அதே சமயம் அவங்களோட வெதர் சர்வீஸும் தான் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ஃபயரை பர்டிகுலர்லி ஹைலி ரிஸ்க் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன் வந்து லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கூட வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயருங்கிறது ரேப்பிடாக பரவக்கூடியது, ரொம்ப வேகமாக பரவக்கூடிய நிலைமையில இருக்கிறதாகவும் இதுக்கு காரணமாக என்ன அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஹை டெம்பரேச்சர் லோ ஹியூமிடிட்டி தான் இதுக்கு வாய்ப்பாக அமையும் சொல்கிறாங்க. அதாவது அதிகபட்சமான வெப்பநிலை நிலவக்கூடிய தன்மையிலையும் அதே சமயம் குறைஞ்சபட்ச மாய்ஸ்சர் தன்மையிலும் தான் இது காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த வருஷம் ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து அதிக அளவுக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா 2024 ஏற்பட்ட வானிலை காரணங்கள் தான். அதாவது கலிபோர்னியாவோட மேற்கு பகுதிகளில் வந்து அதிகமான வந்து மழைப்பொழிவு இல்லாத தன்மை ஏற்படுறதுனாலையும் அதே சமயம் அரிடான டிராட் கிளைமேட் சுச்சுவேஷன் வந்து அவங்களோட சம்மரோட பிற்பகுதியிலேருந்தே ஆரம்பிச்சதுனால தான் இந்த விஷயங்கள் நடக்கப்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 நடந்துகிட்ட மிகப்பெரிய வெதர் வந்து மாற்றம் என்னன்னா எல் நீனோலேருந்து லால் நீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வெதர் சேஞ்ச் தான் இதுக்கான காரணமும் அமைஞ்சிருக்கும் சொல்றாங்க. இந்த சேஞ்ச்னால தான் அதிகமான டெம்பரேச்சர் லோ ஹியூமிடிட்டியும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து நிலவுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் விண்டு எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரவுகளை பத்தி பார்ப்போம். இங்க நிலவுடைய காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரண நிலைமையில சாண்டானா விண்ட்ஸ் வரும்போது 80-130 km/h ஸ்பீட்ல வந்து காற்று வந்து பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஹை எலிவேஷன் சொல்லக்கூடிய உயர்மட்டமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போகும்போது இது 160 km வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சாண்டானா விண்ட்ஸ்னால ஜனவரி 7 பாதிக்கப்படும் போது கரெக்டாக லாஸ் ஏஞ்சல்ஸோட மோஸ்ட் பாப்புலரான பகுதி வந்து பார்த்தோம்னா 165 km/h ஸ்பீட்ல வந்து இந்த விண்டுங்கிறது வீசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்டா விண்டு வீசக்கூடிய தன்மையினாலையும் இந்த ஃபயருங்கிறது வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ஒயிட் ஃபயருக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்கன்னா முதல் காரணமா என்ன தெரிவிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி பேஸ்டான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடியதான் காரணமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கிட்ட சரியான முறையில பராமரிக்க இல்லாம இருக்கிறதுனாலையும் அதே சமயம் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் சுச்சுவேஷன்ல அந்த எலக்ட்ரிக் கிரிட்ஸே வந்து நேச்சுரலா வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுனாலையும் இந்த ஒயிட் ஃபயர் தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா அதாவது வந்து இதுக்கான பட்ஜெட் வந்து சரியா ஒதுக்கப்படவில்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிட்டியோட டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்கும் அதாவது டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் ஃபயர் ஏற்படக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய நிலைமையிலையும் அதே சமயம் இதுக்கான தேவையான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்கான பட்ஜெட்டையும் வந்து கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க. அந்த கவுண்டி வேஸ்டான கவர்மெண்ட் வந்து குறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குறைச்சதுனாலேயே அதுக்கான செலவினங்கள் அதிகமாக பார்க்கப்படாதனால இந்த மாதிரி பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாக தொடக்கத்தை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் கூடிய வாட்டர் ரிசர்வாயர், அந்த வாட்டர் ரிசர்வாயர் பேர் வந்து நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். அந்த வாட்டர் ரிசர்வாயர்ல பார்த்தோம்னா சரியான அளவுக்கு தண்ணியில வந்து சேர்த்து வைக்கல. அதுக்கான காரணம் வேற என்ன சொல்றாங்கன்னா அந்த வாட்டர் ரிசர்வாயர் மெயின்டெனன்ஸ்க்காக அதுக்கு தண்ணி முழுவதும் எம்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி எம்டி பண்ணதுனால இது ஒரு நீர்நிலைகளால் ஏற்படக்கூடிய ஈரப்பதம்ங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலேயே இந்த ஒயிட் ஃபயருங்கிறது அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் தான் அதர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸா இதுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கலிபோர்னியா மாநிலத்தோட கவர்னர் கூட கேவின் நியூசம் அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஜனவரி 6 முடக்கி விட்டுருக்கிறதாகவும் அதே சமயம் அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த வாட்டர் டேங்க்ஸை ஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த பவர் அண்ட் கேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக கட் பண்ணுறது, அதே சமயம் ஃபயர் வந்து வேகமாக பரவுறதுக்கு முன்னாடி அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பரவாமல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்றது அப்படிங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து அவர் தொடங்கி வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் அவர் வந்து இது ஃபயர் வந்து வேகமாக பரவாது அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஃபயர் வந்து வேகமாக பரவி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதே சமயம் இந்த ஃபயர்ல எங்கெங்கெல்லாம் அதிகமாக பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 இடங்களை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த 4 இடங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று பலிசேட், இன்னொன்று ஈட்டன், இன்னொன்று ஹர்ஸ்ட், அதுக்கப்புறம் 4வது கென்னத். இந்த 4 இடங்கள்ல இருந்தால் இந்த ஃபயருங்க அதிகமாக பரவுது. அதே சமயம் இந்த 4 இடங்களோட பேர்லயே வந்து பாலிசேட் ஃபயர், ஈட்டன் ஃபயர், ஹர்ஸ்ட் ஃபயர் அண்ட் கென்னத் ஃபயர் அப்படிங்கிற பேர்ல வந்து இது பரவிட்டு இருக்கிறதுக்கு பேரும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இடங்களையும் தான் பயங்கரமான அளவுக்கு தீங்கு பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது அதிகபட்சமா எங்க பரவி இருக்கு சொல்லி பார்த்தோம்னா பாலிசேட் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த ஃபயர் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு பரவப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு ஒயிட் ஃபயர்னால என்னென்னலாம் எஃபெக்ட் நடந்திருக்கும் சொல்லி பார்த்தோன்னா முதல் விஷயம் டெத்ஸ். அதாவது இது வரைக்குமே 23 பேருங்கிறது இறந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்,
நான் முன்னாடி சொன்னேன் 12,000க்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் தான் டேமேஜ் ஆகுது, பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் இம்பேக்ட், அதாவது இது வரைக்குமே பார்த்தோம்னா பல வகையான பில்டிங்ஸ் வந்து டேமேஜ் பண்ணதுனால இது மிகப்பெரிய காஸ்ட் வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பெரிய லாஸ் வந்து மக்களுக்கு வந்து இன்கர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஹெல்த் கேருங்கிறது ரொம்பவே வந்து வேகமாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஹெல்த் கேருங்கிறது அங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா இங்கே லூட்டிங், அதாவது திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது மக்கள் அவங்க வீட்டில இருந்து எவாக்குவேட் பண்ணி வெளியே போயிருக்கும் போது மக்களோட வீட்டில் போயிட்டு அவங்க இருக்கக்கூடிய உடைமைகள் வந்து திருடக்கூடிய விஷயங்கிறது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வைல்ட் ஃபயர் நடக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக போலீஸையும் வந்து தெரிவித்து அவங்க வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து பாலிடிக்ஸ் செய்ய வேணாம், அதே சமயம் இந்த பாலிடிக்ஸோ எந்த வகையான சயின்ஸோ வந்து இதை வச்சு எதுவும் வந்து மிஸ்லீடிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் பொதுமக்களை சேர்ந்த பிலாந்த்ராபிஸ்டும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இது கூட எஃபெக்டா வந்து நடந்திருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.